வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மு.க. ஸ்டாலின் கனவு நிறைவேறாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் அரசியல் தொடங்கும் எனவும் பதிலடி. சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என நிதின் கட்கரி திட்டவட்டம். விவசாயிகளுடன் கலந்து பேசி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்தப்படும் என பேச்சு. வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலை நிறுத்த சதி செய்வதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வருமான வரித்துறை சோதனை எல்லாம் திமுக பயப்படப் போவதில்லை என ஆவேசம். கன்னியாகுமரியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி என பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. வாழ்நாளில் இப்படி ஒரு மோசமான வேட்பாளரையும் அரசியலையும் பார்த்ததில்லை என வேதனை. சென்னையில் நாளை முதல் 2 நாட்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பார் என பிரேமலதா தகவல். சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டம் கண்டிப்பாக திட்டமிட்டபடி நிறைவேற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, விவசாயத்திற்கு முன்னுரிமை தரும் அரசு அதிமுக அரசு என்று கூறினார். விவசாயம், விவசாயிகள் செழிக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறிய அவர், காவிரி கோதாவரி இணைப்பு மூலம் வறட்சியான பகுதிகள் செழிக்கும் என்றும் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு முதல்வரின் அரசியல் வாழ்க்கை கிழியும் என ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் பழனிசாமி, 2019 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தான் தனது அரசியல் வாழ்க்கை துவங்கும் என்று தெரிவித்தார். முதல்வர் நாற்காலி என்ற ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்று கூறிய அவர், லோக்சபா மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்ன திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டுகின்றார். ஸ்டாலின் அவர்களே, சேலம் வந்துவிட்டு போயிருக்கின்றீர்கள். சேலம் வருகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற பாலகர்கள் எல்லாம் அதற்கு சாட்சியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றது. அதிகமான நிதி 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு பணிகளை செய்ய இருக்கிறோம். சீர்மிகு நகரம், ஸ்மார்ட் சிட்டி, அந்த திட்டத்தின் கீழே பல திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டு காலம் சேலம் மாநகரம் ஒரு மிகப்பெரிய நவீன மாநகரமாக உருவாக்கப்படும். ராணுவ தளவாட உதிரிபாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இரும்பாலைக்கு பக்கத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் இருக்கிற இரும்பாலைக்கு அந்த பகுதியில் வர இருக்குது. ஆகவே ராணுவ தளவாட உதிரிபாகங்கள் வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கானவருக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டம் கண்டிப்பாக திட்டமிட்டபடி நிறைவேற்றப்படும் என்று கூறினார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் மக்களிடம் பேசி திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்துவோம் என்று கூறிய அவர், கையகப்படுத்தும் விவசாய நிலங்களுக்கு மிக அதிக தொகை தரப்படும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுடன் கலந்து பேசி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் 8 வழி சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். The most important project related with Salem is Chennai-Salem Green Express Highway. Today the matter is in the court. The High Court has given stay for that. But I am assuring you, whatever the rates for land acquisition we are giving, they are now they are more. We have increased the rate, and as far as comparison with the today's present value, our rates are comparing more rates we are offering to the farmers. But still, it is very important for the development of this area. Our Chief Minister is constantly pursuing this subject. But I am expecting that in due course of time, with the discussion with the farmers, we will resolve the issues and we will fulfill your dream of making of Green Express Highway between Chennai and Salem.
துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தி வேலூர் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆம்பூர் குடியாத்தம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களையும் நிறுத்த ஆளும் கட்சியினர் திட்டமிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காத்தவராயன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்றும் 22 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அடுத்த நொடியே இந்த ஆட்சியை கலைந்துவிடும் என்றும் கூறினார். துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தினால் வேலூர் மக்களவை மட்டுமின்றி ஆம்பூர் குடியாத்தம் தொகுதிகளின் இடைத்தேர்தலையும் நிறுத்திவிடலாம் என ஆளும் கட்சியினர் திட்டமிட்டதாக கூறினார். இதுபோன்ற சோதனைகளுக்கு எல்லாம் அஞ்சி ஓடுபவர்கள் அல்ல திமுகவினர் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தற்போது குட்கா விவகாரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு மாமூல் கொடுப்பதற்காக ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். கரூர் அம்புநாத வீட்டுல ரைடு, செய்யாத்துறை வீட்டுல ரைடு, விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு. ஆக இதெல்லாம் கண்டுபிடிக்கல. ஆக வேணும்னு திட்டமிட்டு இந்த செய்தியெல்லாம் இன்னும் வெளியே வரல. ஆக ஒண்ணும் இல்லாம எங்கேயோ எடுத்த பணத்தை எங்கேயோ கொண்டு போய் யாரு கொண்டு வச்சாங்கன்னு தெரியல. ஆக அவங்களே கொண்டு வச்சு ஆக வேணும்னு ஒரு நாடகத்தை நடத்தி இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை செஞ்சு ஏதோ திமுகவை தடுத்துடலாம் இந்த வெற்றியில இருந்து நினைக்கிறாங்க. நிச்சயமாக நடக்காது. உறுதியாக சொல்கிறேன், நாம தான் வெற்றி பெற போகிறோம். 40க்கு 40. அதே போல சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 22க்கு 22 வெற்றி பெற போகிறோம். அந்த வெற்றியை தருவதற்கு நீங்கள் எல்லாம் உதவி சின்னத்திற்கு ஆதரவு தந்து. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் டோக்கன் கொடுத்து பொருட்களை தருவதுடன் பணத்தையும் வழங்கி முறைகேட்டில் ஈடுபடுவதாக பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வசந்தகுமார் பொதுமக்களுக்கு டோக்கன் கொடுத்து தம்முடைய கடையில் பொருட்களை வழங்குவதுடன் பணத்தையும் வாரி இறைப்பதாக கூறினார். இதுபோன்ற விதிமீறல்கள் செய்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தால் தாம் தூண்டியதாக கீழ்த்தரமான புத்தியுடன் செயல்படுவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். திருநெல்வேலியில் பொருட்களை வாங்கிருக்கிறது, பொருட்கள் கொடுக்கும்போது பொருளோடு சேர்ந்து பணத்தை சேர்ந்து கொடுக்குறது, பணம் இல்லாமல் பொருட்களை கொடுக்கறது, பல வேலைகள் நடக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு தமிழ்நாட்டை குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை தள்ளுறாங்க? இதுவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூழ்நிலை வந்தது இது மிக மோசமான சூழ்நிலை வருவதற்கு காரணம் இன்றைய காங்கிரஸ் வேட்பாளர். அது காரணம். பெரம்பலூரில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அண்ணல் அம்பேத்கரின் 129வது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சில பகுதிகளில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பிரபல நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று கடந்த மாதம் சென்னை திரும்பியுள்ளார். இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதனையடுத்து பிரச்சாரத்திற்கு விஜயகாந்த் வருவார் என தேமுதிக தொண்டர்கள் எதிர்பார்த்த நிலையில் தனது உடல்நலக்குறைவு காரணமாக விஜயகாந்த் பிரச்சாரம் செய்யவில்லை. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், தலைவர் கேப்டன் நாளையும் நாளை மறுநாளும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையின் சில பகுதிகளில் பிரச்சாரம் செய்வார் என தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார்.
திமுக தலைவர் ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் நேதாஜி சாலை, பூக்கடை தெரு, காய்கறி சந்தை, பழசந்தை ஆகியவற்றிற்கு நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் வில்வநாதன் ஆகியோருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருவதாக அதிமுக மீது KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மேகதாது பிரச்சினை குறித்து பிரதமர் மோடியிடம் ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என விமர்சனம் செய்தார். மக்களவைத் தேர்தலுக்காக தற்போதும் அதிமுக பணப்பட்டுவாடா செய்து வருவதாக குற்றம் சாட்டிய KS அழகிரி, ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் விமர்சித்தார். மேகதாது அணையை கட்டுவதற்கு ராகுல் காந்தி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை விட கேவலம் அரசியல் என்ன இருக்க முடியும்? பக்கத்துல மோடியை வச்சுக்கிட்டு பேசுறார். மேகதாது அணை கட்டுவதற்கான ஒரு டீடைல்டு டிராஃப்ட், ஒரு வரைவு பத்திரத்தை கர்நாடக அரசாங்கம் தயார் செய்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியது. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், காவிரியோடு சம்பந்தப்பட்ட, மேகதாதோடு சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டை, பாண்டிச்சேரியுடைய அனுமதியை கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் கர்நாடகத்தினுடைய வரைவு திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்று எடப்பாடி அரசாங்கம் கேட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் மோடியை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி வந்தது என்பதற்காக இவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஓட்டேரி பகுதியில் வடசென்னை பகுதி வேட்பாளர் மௌரியாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பரப்புரையாற்றிய அவர், மக்கள் புதிய புரட்சிக்கான விதையை தமிழ் புத்தாண்டில் விதைக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மக்கள் ஒரு புதிய புரட்சிக்கான விதையை இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டில் நீங்கள் விதைக்க வேண்டும். உங்களுக்கு என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்ததற்காக மட்டுமல்ல, பிறக்க போகும் புதிய தமிழகத்திற்கு வித்திடும் நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது, நான் போகும் இடங்களில் மக்களில் மனதில் இருக்கும் கொந்தளிப்பு அவர்கள் கண்ணில் தெரிகிறது எனக்கு. இந்த மாற்றத்திற்கான வித்தை நீங்கள் தூவியே ஆக வேண்டும். அதற்கான தேதி ஏப்ரல் 18. அதோடைய ஆரம்பம் நம் விவசாயத்தின், அறிவு விவசாயத்தின், ஞான விவசாயத்தின் ஆரம்பம் ஏப்ரல் 18. இதைத் தொடர்ந்து செங்குன்றத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட கமல்ஹாசன், தனது மீதமுள்ள வாழ்க்கை மக்களுக்காகத்தான் என்றும் அதை நோக்கி தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த நடிகன் நல்லா நடிச்சா, இந்த அவார்டு வாங்கினா, அந்த அவார்டு வாங்கினா, அப்புறம் ஒரு காலத்தில் எல்லோரையும் போல் இயற்கை எழுதினான் என்று சொல்வது எனக்கு போதவில்லை, பத்தாது. இவன் வாழ்ந்தான், தன் மக்களுக்காக முக்கியமான சில விஷயங்களை செய்துவிட்டு பின் எல்லோரையும் போல வாழ்ந்தான். ஆனால் எங்கள் மனதில் இன்னும் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். இதை தயவு செய்து, நான் லேட்டா வந்துட்டேங்கிறது ஒண்ணுதான் என்னுடைய வருத்தம். நான் இன்னும் ஏர்லியா, சீக்கிரமா வந்திருக்கணும். But I apologize for my delay. ஆனால் இனி விட்டதை பிடிப்பதற்கு வேகமாக வேலை செய்வேன். என் எஞ்சிய வாழ்க்கை நிஜமாகவே உங்களுக்காகத்தான், அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். 2014ஆம் ஆண்டில் வென்றதை விட 2019ஆம் ஆண்டில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் கதுவாவில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது 2014ஆம் ஆண்டில் இருந்ததை விட 2019ஆம் ஆண்டில் பாஜகவுக்கு வலுவான ஆதரவு அலை வீசுவதாக தெரிவித்தார். இதனால் கடந்த தேர்தலை விட பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அப்துல்லா குடும்பம், முப்தி குடும்பமும்
காஷ்மீர் மக்களின் வாழ்க்கையை சிதைத்துவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். இரு குடும்பத்தினரையும் வீட்டுக்கு அனுப்பினால்தான் காஷ்மீருக்கு ஒளிமயமான எதிர்காலம் தோன்றும் என மோடி குறிப்பிட்டார். பஞ்சாபின் ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்ற நிகழ்ச்சியை முதலமைச்சர் அமரிந்தர் சிங் புறக்கணித்ததையும் மோடி விமர்சித்தார். அமரிந்தர் சிங்குக்கு தேசபக்தியை விட காங்கிரஸ் பக்தி அதிகமாகிவிட்டதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் காலமான நடிகர் ஜே.கே. ரித்தீஷ் உடலுக்கு அமைச்சர் மணிகண்டன் உட்பட திரையுலக பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரத்தில் நேற்று மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிறகு வீட்டிற்கு வந்த ரித்தீஷ் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து ரித்தீஷின் உடல் ராஜா சேதுபதி நகரில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ரித்தீஷின் உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் மட்டுமின்றி பல தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன், திரைப்பட நடிகர்கள் மனோபாலா, சின்னி ஜெயந்த் உள்ளிட்டோர் ரித்தீஷ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் நடிகரும் என்னுடைய உறவினருமான திரு ஜே.கே. ரித்தீஷ் என்ற சிவகுமார் நேற்றைய தினத்திலே மாரடைப்பால் மரணம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த மன வருத்தத்தோடு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காணல் நீர் என்ற படத்திலே நான் அறிமுகப்படுத்தினேன். அவரை நடிகராக அறிமுகப்படுத்தினேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது, ஒரு நல்ல மனிதனை நான் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் என்று. அற்புதமான மனிதர், அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு மனிதர். காணல் நீர் படத்துக்கு பிறகு நாயகன் என்ற படத்திலே நடித்து மக்களின் இதயத்திலும் திரையுலக மக்களின் இதயத்திலும் மிகப்பெரிய மனிதனாகவும் மிகப்பெரிய நாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டவுடன் நான் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகமே அதிர்ச்சி அடைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய இழப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க வெறும் சினிமாவில் ஒரு பெரிய இழப்புன்னு. பொது வாழ்க்கையிலும் பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. எத்தனை பேருக்கு அவர் வாழ்வு கொடுத்தாருங்கிறது இந்த நான் வர வழியெல்லாம் வச்சிருக்கிற பேனரு, வர வழியெல்லாம் மக்கள் கதறதை பார்த்துட்டு தான் எனக்கு மனசு ரொம்ப வேதனை. அந்த தங்கச்சியை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். 3 பிள்ளைகளை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட போதோ தெரியல. மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி தேர்தல் பாதுகாப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வருகிற 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக செங்கம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக கேரளாவில் இருந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். பொதுமக்கள் எவ்வித பயமுமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாப்பூரில் சாலைகள் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் உறுதியளித்துள்ளார். தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மயிலாப்பூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்ற அவர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். வழி நெடுகிலும் பொதுமக்கள் மலர்களை தூவியும் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாலைகள் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் என்றும் அடுக்குமாடி பார்க்கிங் வசதி செய்து தரப்படும் எனவும் கூறினார். பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதீர் முகாம்லாம் வச்சு அதன் வாயிலாக நம்ம ஜோனல் லெவல்லையும் வைக்கிறோம், அதே மாதிரி வார்டு லெவல்லையும் வைக்கிறோம். மக்கள் குறைதீர் முகாம் வச்சு முன்னாடியே ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண வச்சு பொதுமக்கள் வந்து 9 மணிலேருந்து 12 மணி நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஜ் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து 3 மணி நேரம் வரக்கிற பொதுமக்களோட மனுக்களை பெற்று அதிகாரிகள் மாநகராட்சி, குடிநீர், நம்ம உணவகங்கள் துறைன்னு ஒட்டுமொத்தமாக எல்லா துறை அதிகாரி இபிலேருந்து எல்லாரும் வரவழைக்கப்பட்டு அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் உட்காந்து கிட்டத்தட்ட 600-700 பேர் வருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை உடனே
உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கணும். ஏரியா இன்ஜினியர் மெட்ரோ வாட்டரில் தண்ணீர் பிரச்சனை இருந்தாலும் உடனே சரி செய்வதற்கு உண்டு அனைத்து விஷயங்களை பொறுத்தவரையில் துரிதமான அளவு நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் இந்த நடைபாதையை பொறுத்தவரையில் தொடர்ந்து புரட்சி தலைவர் அம்மாவோட அரசு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் நம்ம சென்னை மாநகராட்சி இருக்கிறதுல அதிகமாக நிதி ஒதுக்கியது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்முடைய சாலைகள் பொறுத்தவரையில் சரி, நம்ம நடைபாதை பொறுத்தவரையில் சரி, எவ்வளோ துரிதமாக டேமேஜாக இருக்கக்கூடிய சாலைகள் சரி பண்ணும் அந்த அளவுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து சரி பண்ணும். இதேபோன்று ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து பாமகவினர் தாம்பரம் அடுத்த பம்மல் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வீடு வீடாக சென்று அவர்களின் சின்னமான மாம்பழத்தை கொடுத்து வாக்கு சேகரித்தனர். நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரம் செய்தனர். மேலப்பாளையம், குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மைதீன் கான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஒரு கிராமத்தையே முன்னேற்ற முடியாத கனிமொழியால் எப்படி தூத்துக்குடியை முன்னேற்ற முடியும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பேத்கரின் 128வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பிரதமர் மோடி என கூறினார். மேலும் எதுகை மோனையில் ஸ்டாலினை தன்னோடு போட்டியிட்டு பேச சொல்லுங்கள் எனவும் அவர் சவால் விடுத்தார். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு அவர்கள் பண பரிமாற்றத்திற்கு ஒரு ஆப் தயார் செய்தார்கள். அதற்கு மரியாதைக்குரிய பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் பெயரை சுருக்கி பீம் ஆப் என்று தான் வைத்தார்கள். அதே போல டெல்லியில் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக திமுக தொடர்ந்து பணியாற்றும் என திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்தார். தூத்துக்குடியில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருக்கு மரியாதை செலுத்துவதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறேன். திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து பாடுபடுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொடர்ந்து தன் பணியை அயராது செய்து கொண்டிருக்கிறது. மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்திட அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என சரத்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து குலசேகரம் சந்திப்பில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக ஊழல் செய்வதை தவிர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்திட அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறினார். காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அவர்களுடைய உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த பதவியில் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் 1999 முதல் 2004 வரை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலும் இருந்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகள் மத்தியிலே ஒரு மத்திய மந்திரி சபையில் பங்கெடுத்தவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை, அவர்களுக்கு செய்து கொண்டார். 2G ஸ்பெக்ட்ரம் என்ற 1,76,000 கோடி ஊழலை செய்து காட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒரு சந்தர்ப்ப கூட்டணி என்று சொல்கிறார்கள். பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அமேத்தி தொகுதியிலும் கேரளாவில் வயநாட்டு தொகுதியில் நிற்கிறார்கள். கேரளாவில் கம்யூனிஸ்டை எதிர்த்து நிற்கிறார்கள், இங்கு கூட்டணியாக நிற்கிறார்கள். அதுதான் சந்தர்ப்பவாதம். சேலத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் 128வது பிறந்த நாளையொட்டி அவரது படத்திற்கு டாக்டர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அம்பேத்கர் படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 8 வழிச்சாலை வழக்கு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் 2000 ரூபாய் வரை பணம் பெற்று வழக்கு நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ் அறிவில்லாதவர்கள்தான் இவ்வாறு சொல்லுவார்கள் என காட்டமாக தெரிவித்து பேட்டியை பாதியிலேயே முடித்துக் கொண்டு சென்றுவிட்டார்.
அறிவில்லாத முண்டம் இதுதான் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அறிவு கட்டவன் தான் இதெல்லாம் சொல்லுவான். அதுக்கு நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க அறிவு கட்டவனுங்க. அது இதை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி வேற கேட்குறீங்க. உண்மை இல்லாததான்